ஆசிரியர்கள் பிரச்சனையில் சுமூகமான சூழலை ஏற்படுத்த எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளாத அதிமுக அரசுக்கு தலைவர் கலைஞர் கண்டனம். தமிழகத்தில் உற்பத்தியாகும் பால் முழுவதையும் அரசே கொள்முதல் செய்யவும் வலியுறுத்தல். திமுக ஆட்சிக்கு வந்தால் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் முழுமையாக ஒழிக்கப்படும். கோவை மாவட்ட நமக்கு நாமே பயணத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழகம் முழுவதும் வகுப்புகளை புறக்கணித்து 3 லட்சம் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். நவம்பரில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கப் போவதாகவும் எச்சரிக்கை. ஆதார் வழக்கை விசாரிக்க 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வை நியமிக்குமாறு மத்திய அரசு முறையீடு. உச்சநீதிமன்றம் நிராகரிப்பு. நாளை மாலைக்குள் முடிவை அறிவிப்பதாக தலைமை நீதிபதி பதில். வணக்கம். ஆசிரியர்களின் போராட்ட பிரச்சனையில் சுமூகமான சூழலை ஏற்படுத்த எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளாத அதிமுக அரசுக்கு திமுக தலைவர் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இப்போதாவது ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டு போராட்டத்தை முடித்து வைக்குமாறும் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் எந்த தரப்பினருக்கும் நிறைவோ நிம்மதியோ இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆட்சி என்ற ஒன்று முறையாக நடைபெறுகிறதா என்பதே அனைவருக்கும் சந்தேகமாக உள்ளது. வேறு வழியில்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தி முடித்துவிட்ட போதிலும் அரசு இயங்குகிறதா என்றே தெரியவில்லை என கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தபோது நல்ல வேளையாக மத்திய அமைச்சர் லாரி உரிமையாளர்களை அழைத்து பேசியதால் அந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்பொழுது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 3 லட்சம் ஆசிரியர்கள் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை குறிப்பிட்டுள்ள கலைஞர், இது குறித்த செய்தி கடந்த பல நாட்களாக வந்த போதிலும் ஆசிரியர்களின் சங்க பிரதிநிதிகளை முதலமைச்சரோ அந்த துறை அமைச்சரோ அழைத்து பேசவில்லை என்பதையும் எடுத்துரைத்துள்ளார். வேறு வழியில்லாமல் அதிகாரிகள் நேற்று முன்தினம் ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசியும் உருப்படியான தீர்வு எதுவும் காணப்படாமல் தோல்வியில் முடிவடைந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் எங்கே போனார்? அவர் ஏன் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை? ஆசிரியர்கள் என்றால் அவ்வளவு அலட்சியமா? ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கப் போவதாக செய்தி வந்து எத்தனை நாட்களாகிறது? உடனடியாக அந்த துறையின் அமைச்சர் முதலமைச்சரோடு கலந்து பேசிவிட்டு ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்திருக்க வேண்டாமா என்று கலைஞர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த மார்ச் மாதமே கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை, பட்டதாரி, முதுநிலை பட்டதாரி, தலைமை ஆசிரியர்கள் என 24 ஆசிரியர் சங்கங்கள் ஒன்றிணைந்து ஜாக்டோ அமைப்பை மீண்டும் தொடங்கி அதன் சார்பில் இதுவரை 3 கட்டமாக போராட்டம் நடத்தியிருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அரசு தரப்பில் ஜாக்டோ அமைப்பை அழைத்து யாருமே பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதையும், வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்த பிறகாவது அமைச்சர் உடனடியாக முயற்சிகளை மேற்கொண்டு போராட்ட அறிவிப்பு கொடுத்தவர்களை அழைத்து பேசி சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும் என்பதையும் கலைஞர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் போல இந்த பிரச்சனையிலும் ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்த எந்தவிதமான முயற்சியையும் மேற்கொள்ளாத அதிமுக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இப்பொழுதாவது ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி போராட்டத்தை முடித்து வைத்திடவும் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காணவும் முன்வர வேண்டும் என்று இந்த ஆட்சியினரை வலியுறுத்துவதாகவும் திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்திருக்கிறார். 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் இன்று 3 லட்சம் ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனியும் அரசு செவிசாய்க்க மறுத்தால் அடுத்த கட்டமாக நவம்பரில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்க ஆயத்தமாகி வருவதாகவும் ஜாக்டோ அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு நிகரான ஊதியம், தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், தொடக்கப் பள்ளிகளை மூடக்கூடாது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும், தகுதித் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ அறிவித்தபடி தமிழகம் முழுவதும் பணியாற்றும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே திரண்ட 1000 ஆசிரியர்கள் அதிமுக அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டமைப்பு வெல்லட்டும்.
செல்லும் போராட்டம், வேலை நிறுத்த போராட்டம், நிறைவேற்று நிறைவேற்று எங்களது கோரிக்கைகள். இனியும் தமிழக அரசு பேச்சுவார்த்தையை தொடங்கி பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வர தவறுமேயானால் நவம்பர் கடைசி வாரத்தில் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்க ஆயத்தமாக போவதாகவும் ஜாக்டோ நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்தனர். இன்று தமிழகம் முழுவதும் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இடைநிலை ஆசிரியர் முதல் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வரையில் இன்று அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக ஜாக்டோ பொறுப்பாளர்களை அழைத்து பேசவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நவம்பர் மாதம் இறுதியில் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் என்பது மாநில ஜாக்டோ உயர்மட்ட குழுவில் கூடி முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, சேலம், தஞ்சை உட்பட தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஜாக்டோ அமைப்பின் சார்பில் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உற்பத்தியாகும் பால் முழுவதையும் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்க்கட்சிக்காரர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என காத்திருக்காமல் ஆட்சியாளர்களே இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபடுவதுதான் நல்ல நிர்வாகத்திற்கு அழகு என்றும் கலைஞர் அறிவுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் கலைஞர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் ஆவின் பால் நிர்வாகம் சிதைந்து சீர்கெட்டு போயிருக்கிறது என்று கூறியுள்ளார். அண்மை காலமாக ஆவின் நிர்வாகம் பல வழிகளில் பால் கொள்முதலை குறைத்துவிட்டது என அவர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வரும் பாலை முழுவதுமாக கொள்முதல் செய்யாமல் திருப்பி அனுப்புவது, கொள்முதல் செய்த பாலுக்கு உடனடியாக பணப்பட்டுவாடா செய்யாமல் இழுத்தடிப்பது ஆகியவை பற்றி கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். கமிஷன் கொள்ளை நடத்துவதற்காக தனியார் வியாபாரிகள் இடைத்தரகர்கள் மூலம் பாலை கொள்முதல் செய்து அதிக விலைக்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதால் பால் உற்பத்தியாளர்கள் சாலையில் பாலை கொட்டுவது உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு அதை பற்றி கவலையே படவில்லை என்று கலைஞர் வருத்தம் தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியாளர்கள் பாதிப்புக்கு ஆளாகி வருவது குறித்து அதிமுக அரசு அலட்சியம் காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆவி நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் வெளியாகி துறையின் அமைச்சர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதையும் அந்த கட்சியின் முக்கிய பிரமுகர் கைது செய்யப்பட்டதையும் கலைஞர் நினைவு கூர்ந்துள்ளார். அதன் பிறகு அந்த வழக்கே குப்பை கூடைக்கு போய்விட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பால் உற்பத்தி 2.02 கோடி லிட்டராக உயர்ந்துவிட்டது என்றும் கொள்முதல் விலை முறைப்படுத்தப்படாத காரணத்தால் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆண்டுக்கு 2628 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் ஏடுகளில் செய்திகள் வந்துள்ளதை கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதை தவிர்க்க ஆவின் நிறுவனமே உற்பத்தியாகும் அனைத்து பாலையும் கொள்முதல் செய்து பவுடராக மாற்றி பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தமிழக பால் உற்பத்தியாளர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருப்பதையும் கலைஞர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் தகவலின்படி தமிழகத்தில் 2012-2013 ஆண்டில் நாள் ஒன்றுக்கு 1.54 கோடி லிட்டராக இருந்த பால் உற்பத்தி நடப்பாண்டு ஆகஸ்ட் மாதம் 2.02 கோடி லிட்டராக உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் ஆவின் நிறுவனம் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் லிட்டரை மட்டுமே கொள்முதல் செய்வதால் மீதி பாலை தனியார் நிறுவனங்களிடம் குறைந்த விலைக்கு விற்பதாகவும் கலைஞர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனம் 1 லிட்டர் பாலை 28 ரூபாய்க்கு வாங்கும் நிலையில் தனியாரில் பெரிய நிறுவனங்கள் 22 ரூபாய்க்கும் சிறிய அளவிலான வியாபாரிகள் 16 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆண்டுக்கு 2628 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது என்றும் கலைஞர் கூறியுள்ளார். பால் உற்பத்தியாளர்களின் இந்த பிரச்சனையை போக்க அதிமுக அரசு ஆவி நிறுவனம் மூலமாக பால் உற்பத்தியாளர்களிடம் உள்ள எல்லா பாலையும் அதற்குரிய பணத்தை கொடுத்து கொள்முதல் செய்ய வேண்டும் என கலைஞர் யோசனை தெரிவித்துள்ளார். இதில் மக்களுக்கு விற்பனை செய்தது போக மீதமுள்ள பாலை பவுடராக மாற்றி சத்துணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கு அந்த பால் பவுடரை பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என கலைஞர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்க்கட்சிக்காரர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என காத்திருக்காமல் ஆட்சியாளர்களே இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபடுவதுதான் நல்ல நிர்வாகத்திற்கு அழகு என்றும் திமுக தலைவர் கலைஞர் அறிவுறுத்தியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் ஆகியவை முழுமையாக ஒழிக்கப்படும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். நமக்கு நாமே விடியல் மீட்பு 2ஆம் கட்ட பயணத்தில் கோவை கவுண்டம்பாளையத்தில் மக்களோடு கலந்துரையாடிய மு க ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் முடங்கியிருக்கிறது என்றும் காணொலி காட்சி ஆட்சிதான் நடைபெறுகிறது என்றும் குற்றம் சாட்டினார்.
நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தில் இரண்டாவது கட்டமாக மக்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கிய மு.க.ஸ்டாலின் இன்று கோவை மேட்டுப்பாளையத்தில் பயணத்தை தொடங்கினார். மேட்டுப்பாளையம் நகரப்பகுதியில் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். சாலையோர சிற்றுண்டி கடையில் உணவருந்திய மு.க.ஸ்டாலின் உணவக உரிமையாளர்களிடம் விலைவாசி நிலவரம் குறித்து கலந்துரையாடினார். பேருந்தில் ஏறி பயணிகளையும் சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து காரமடையில் பாக்கு விவசாயிகள், வாழை விவசாயிகள், கறிவேப்பிலை தோட்ட விவசாயிகள் ஆகியோரிடம் கலந்துரையாடினார். அவர்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். விவசாயிகள், நெசவாளர்கள், கட்டிட தொழிலாளர்களை சந்தித்து பேசினார். கவுண்டம்பாளையத்தில் தொழிலாளர்களோடு கலந்துரையாடிய மு.க.ஸ்டாலினிடம் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கிடைப்பதில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். 55 வயதுக்கு மேற்பட்ட நெசவாளர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படவில்லை என்றும் நீர்நிலைகளில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்படவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். விவசாயிகள் மூச்சாக நீர் ஆதாரம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரியும் நீர்நிலைகளை தடுப்பணைகள் விவசாய பயன் பெறுவாறு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த குளம் குட்டைகளை அமைத்து தூர்வார கோரியும் விவசாயிகள் பயிர் சேதம் விளைவிக்கும் வனவிலங்குகளை காட்டுப்பன்றி, மான், கரடி, சிறுத்தை இவைகளை வருவதை தடுக்க கோரியும் விவசாயிகள் உற்பத்தி பொருளை உரிய விலையை கிடைக்க அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் விவசாயிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பணிமன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இலவச மின்சாரம் என்ற ஒரு திட்டம் இங்கே கைத்தறி நெசவாளர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது இப்பொழுது சரிவர கிடைப்பதில்லை. நமது தலைவர் கலைஞர் அவர்களின் மேற்கொண்டு வருகின்ற ஆட்சியிலே அது மிகவும் முறைப்படுத்தி நெருப்படுத்தி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்தில் 4.5 ஆண்டுகளாக காணொலி காட்சி ஆட்சி நடைபெறுகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். கோமா நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனைத்து துறைகளும் இருக்கிறது என்றார். இதனால் தான் முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் நம்பாமல் கலைஞரின் அறிவுறுத்தல் படி நமக்கு நாமே பயணத்தில் மக்களை சந்திக்கிறோம் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு 4 வருஷமா ஒரு ஆட்சின்னு சொல்லக்கூடியது கலைஞர் தான் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறார். அது ஒரு காட்சி. அதுல குறிப்பா அது ஒரு காணொலி காட்சியாக இருக்கு. ஆட்சி ஒண்ணு நடக்குதுன்னு கூட சொல்ல முடியாது, உட்கார்ந்திருக்கு என்று கூட சொல்ல முடியாத நிலையில படுத்திருக்கு. அது எந்த நிலையில படுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவமனையில் ஐசியூ வார்டில் படுத்திருக்கு. ஐசியூ வார்டில் கூட படுத்திருக்கிறது டாக்டருங்க எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அதையும் காப்பாற்ற முடியாத நிலையில் ஒரு கோமா ஸ்டேஜில் படுத்திருக்கு. அதுதான் இந்த ஆட்சியினுடைய நிலைமை. எதுக்காக இதை நான் இப்படி சொல்றேன்னா, இது ஒரு செயல்பட முடியாத ஒரு ஆட்சியாக, சம்பித்து போயிருக்கக்கூடிய நிர்வாகம், துருபிடித்து போயிருக்கக்கூடிய அரசு. ஆகவே இதை மீட்க வேண்டும். 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுக ஏழை எளிய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பல்வேறு சலுகைகளை, முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதை பட்டியலிட்டார். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத பல்வேறு சாதனைகளை திமுக தலைவர் கலைஞர் படைத்தார் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறினார். ஆனால் தற்போதைய அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட 16 நல வாரியங்களும் முடக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் ஊதிய உயர்வே அளிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 68 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய மு.க.ஸ்டாலின் அனைத்து தரப்பு தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். கடந்த திமுக ஆட்சியில் 27% அதிகமாக கூலி உயர்வு வழங்கப்பட்டுச்சு. இன்று விவசாயத்தினுடைய நிலையை இந்த ஆட்சி எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டில் மட்டும் 68 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கக்கூடிய கொடுமை இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. எனவேதான் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை, தொழிலாளர்களுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாழ்வில ஒளிவிலை கேட்டிட வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி தந்தாக வேண்டும். திமுக ஆட்சியில் நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக தொழிலதிபர்கள், சிறு குறு தொழில்துறையினர், விவசாயிகள், தொழிலாளர்கள் என்று
அனைத்து தரப்பினரிடமும் ஆலோசனை நடத்தி பட்ஜெட்டை தயாரிப்பார்கள் என்று அவர் கூறினார். ஆனால் தற்போது தொழில்துறையினருடனோ விவசாயிகளுடனோ எந்த ஆலோசனையும் நடத்தப்படவில்லை என்றும் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் 110வது விதியின் கீழ் அறிவித்துள்ள அறிவிப்புகள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்றும், கோவையில் கடந்த 4.5 ஆண்டுகளுக்குள் ஏதாவது புதிய தொழிற்சாலையை தொடங்கினார்களா என்றும் மு.க.ஸ்டாலின் தொழிலாளர்களிடம் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தால் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இல்லாத அரசு நிர்வாகம் அமையும் என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். 2011 தோத்தோம். எவ்வளோ திட்டங்களை தீட்டி தோற்றோம். ஆனால் தோற்றதற்கு என்ன காரணம்? ஏதோ எங்கள் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு நம்பிக்கை இழந்திருக்கலாம், அல்லது ஒரு தவறு கூட நடந்திருக்கலாம். நான் மறுக்கல. அது எங்கேயோ தெரிந்தோ தெரியாமலோ கூட தவறு நடந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் திமுக ஆட்சி உருவாக்கப்படுகிற போது எந்த தவறும் ஒரு துளி அளவு கூட ஏற்படாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு நிரம்ப உண்டு. என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், திமுக ஆட்சி அமைகிற போது ஒன்றை மட்டும் உறுதியோடு சொல்லுகிறேன், அது கரப்ஷன் இல்லாத ஆட்சியாக, கமிஷன் இல்லாத ஆட்சியாக, கலெக்ஷன் இல்லாத ஆட்சியாக, மக்கள் ஆட்சியாக நிச்சயம் இருக்கும். நமக்கு நம்மை பயணத்தின் மூலமாக நான் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்னவென்று கேட்டால், இனி எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும், இனி மக்கள் அரசியல்வாதியை தேடி வரக்கூடாது, அரசியல்வாதி மக்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கு. சென்னை சிறுதாவூரில் முதலமைச்சர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது கோட்டையில் அவர் கலந்து கொண்டதாக பல்வேறு செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல கோடி ரூபாய் லாபம் அளிக்கும் அரசு விளம்பரங்களுக்காக ஊடகங்களும் முதலமைச்சர் நிகழ்ச்சிகள் பற்றிய செய்திகளின் உண்மையை மறைத்து வருகின்றன என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களை தேடி அரசியல்வாதிகள் வரும் சூழ்நிலை உருவாகும் என்றும், மக்கள் அரசியல்வாதிகளை தேடிச் செல்லும் நிலை மாறும் என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து வையம்பாளையத்தில் மறைந்த விவசாயிகள் சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். மறைந்த நாராயணசாமி நாயுடுவின் குடும்பத்தினர், உறவினர்களையும் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசினார். ஆதார் அட்டை வழக்கை விசாரிக்க 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வை நியமிக்குமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் மத்திய அரசு முறையிட்டது. இதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி நாளை மாலைக்குள் சிறப்பு அமர்வு குறித்த முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது ஆதார் அட்டை கட்டாயமில்லை என உத்தரவிட்டதால் ஏழைகளுக்கான உணவு மானியம் தடுக்கப்படுவதாக மத்திய அரசு முறையிட்டது. தொடர்ந்து வங்கிக் கணக்கு தொடங்கவும் தொலைபேசி இணைப்புகளை பெறவும் ஆதார் அட்டையை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசின் திட்டங்களை செயல்படுத்த ஆதார் எண்ணை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. இது தொடர்பாக ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை தளர்த்த மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து மனுக்களையும் அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்றும் தெரிவித்தனர். இந்நிலையில் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி தலைமை நீதிபதி HL தத்து முன் இன்று ஆஜராகி ஆதார் அட்டை வழக்கை விரைவாக விசாரிக்க ஏதுவாக 9 நீதிபதிகள் அமர்வை அமைத்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி 9 நீதிபதிகள் அமர்வை அமைத்தால் மற்ற வழக்குகளின் விசாரணை பாதிக்கப்படும் என்றார். எனினும் வழக்கை விசாரிக்க சிறப்பு அமர்வை அமைப்பதாக உறுதியளித்த தலைமை நீதிபதி நாளை மாலை வரை பொறுத்திருக்குமாறு அறிவுறுத்தினார். தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தேர்தலில் இருந்து பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று விஷால் அணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷால், தேர்தலில் போட்டியிடுவது ஜனநாயக உரிமை என்றார். நடிகர் சங்க தேர்தலில் பிளவு என்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளாக கேட்கப்பட்ட கேள்விக்கு இதுநாள் வரை பதில் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், திரையுலக நலன்களுக்காக தேர்தலில் நிற்பதாக கூறினார். திட்டமிட்டபடி தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும், மனசாட்சி கொண்டவர்கள் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் விஷால் கேட்டுக்கொண்டார். 3 வருஷமா கேள்விக்கு திரும்ப திரும்ப பதில் வர நீடிச்சுட்டே இருந்தது. தென் இட் கேம் டு a point. அவங்க தான் சொன்னாங்க, அப்படிதான் தேர்தலை சந்திச்சு நீங்க ஜெயிச்சு நீங்க பண்ணுங்களேன் அப்படி சொன்ன அதே விஷயம் தான். அந்த அடிப்படையில we decided okay எலெக்ஷன் நிக்கிறது தப்பு இல்லைங்க. இட் இஸ் நாட் டு ஸ்பிளிட் நடிகர் சங்கம். 19 கிரவுண்ட் அந்த இடத்துல எங்க பில்டிங் வேணும். நான் கேட்கல,
தனிப்பட்ட முறையில நான் கேட்கிறேன், அந்த இடத்துல பில்டிங் வரணும்னு எல்லா ஊர்களும் ஆசைப்படுறாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக there is no question of creating a rift in நடிகர் சங்கம். சங்கங்களுக்கு தேர்தல் நடைபெறுவது இயல்பானது என்றும் தேர்தலை சிதைக்கும் நோக்கில் எதிரணியினர் சமாதான பேச்சுக்கு அழைப்பதாகவும் விஷால் குறிப்பிட்டார். சென்னை மெரினா கடற்கரையில் அதிகாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரும் ஒரு பெண்ணும் பலியானார்கள். சென்னை பாரிமுனையில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மெரினா கடற்கரையில் லேடி வெலிங்டன் கல்லூரி அருகே ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோ அப்பளம் போல நொறுங்கியது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் காமராஜ் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். ஆட்டோவில் பயணம் செய்த லதா பலத்த காயமடைந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்தார். பேருந்து ஓட்டுநர்களின் அலட்சியத்தால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆட்டோ டிரைவர் வந்து யூ டர்ன் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தாரு பஸ் நல்லா வருது, இங்கே திடீர்னு வந்து அந்த ரன்வே போடுவோம் அவர் திரும்பினார். திரும்பினோன்னா அந்த வேலை வந்து பஸ்கார் வந்து அடிச்சா போல, அடிச்சு வலிச்சு அந்த செவுத்துல எடுத்து மூடிட்டா போல. இது வந்து நம்ம எழுத்து கேட்க போனால் சார்ஜ்னு வந்து நம்மளை தான் கேட்குறாங்க. ஆட்டோ டிரைவரா இங்கே வாயா, ஏன் என்ன இங்கே பிரச்சனை பண்ணுகிற, டாப்பி வண்டிடியா ஆட்டோ சேதமாக வந்து யாருக்கு தெரியும், ஓனர் நாங்கள் தானே பதில் சொல்ல முடியும். போலீஸ் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு தான் சார் சப்போர்ட் பண்ணுறாங்க, பிடிசி தான் சார் சப்போர்ட் பண்ணுறாங்க. பஸ்கார மாதிரி தான் தப்பு. ஆட்டோ வர நியூ டர்ன் பண்ணி தான் ஆகணும். பேரு கேட்டு அங்கேருந்து இவ்வளோ தொழில் போட்டால் எப்படி நியூ டர்ன் பண்ணுவான்? நடுக்குப்பத்துலேருந்து வரவான் நியூ டர்ன் போட்டு வரவனுக்கு ஏற்ற மாதிரி பஸ் வரவனுக்கு தெரியாதா பிரேக் அடிச்சு வருதுன்னுட்டு செத்து போயிட்டான். அவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். இருக்கிற பஸ் டிரைவர்லாம் ஒழுங்காக ஓட்ட சொல்லுங்க. எல்லாம் புது புது பசங்களாம் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாதவங்களாம் வண்டியை ஓட்ட விட்டுறானுங்க. எல்லாம் புது பசங்க இப்போ வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வண்டியை கொடுத்துட்டு சத்து போயிட்டானு இவனுக்குலாம் தெரியும். ஒரு வாரம் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அவனை லைனில் விட்றானுங்க பஸ்காரனை. வருமான வரித்துறையில் 20,000 காலி பணியிடங்களை நிரப்பக் கோரியும் அடிப்படை பிரச்சினைகளை நிறைவேற்றக் கோரியும் வருமான வரித்துறை ஊழியர்கள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டன. வருமான வரித்துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நுங்கம்பாக்கம் வருமான வரி அலுவலகத்தின் முன்பு ஊழியர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிற்கான வருமான வரி இலக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் என மத்திய அரசு நிர்ணயித்துள்ள இலக்கை எட்ட முடியாது என்றும் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இலக்கை எட்ட முடியாது என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தினிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் மாநில தலைவர் சுந்தரமூர்த்தி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் மத்திய அரசு இதுவரை செவி சாய்க்கவில்லை என்று கூறினார். இன்னும் இந்த நிர்வாகம் தாமதிச்சதுன்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை 11ஆம் தேதி டெல்லியில் நடக்கிறதுக்கு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இந்த முக்கியமான துறைகளில் சேர்ந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சு சர்வே இது போன்ற ஆக்டிவிட்டீஸுங்களை நாங்கள் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். இதன் மூலமா இந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கோம். இந்தியா முழுவதும் சுமார் 75,000 பேர் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு மேலும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களை மத்திய அரசு சந்திக்க நேரிடும் என்றும் வருமான வரித்துறை ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் சுந்தரமூர்த்தி எச்சரிக்கை விடுத்தார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதல் ஒருநாள் போட்டிக்கு ரசிகர்கள் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் டிக்கெட் வாங்கும்போது அனைவரும் அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் போது ஒடிசா கிரிக்கெட் ரசிகர்கள் தண்ணீர் பாட்டில்களை வீசிய சம்பவம் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இனி வரும் போட்டிகளில் ரசிகர்கள் தண்ணீர் பாட்டில் கொண்டு வர தடை விதிக்கப்பட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதல் ஒருநாள் போட்டி நடைபெறும் கான்பூர் மைதானத்திற்குள் ரசிகர்கள் தண்ணீர் பாட்டில் கொண்டு செல்ல காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் குளிர்பான பாட்டில்களும் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜ்கோட்டில் நடைபெறவுள்ள மற்றொரு ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கு டிக்கெட் எடுப்பவர்கள் தங்களது அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. ஏனெனில் குஜராத்தின் பட்டேல் இனத்தவர்களை இந்த கிரிக்கெட் போட்டியில் பெருமளவில் பங்கேற்க உத்தரவிட்டுள்ள அந்த சமூகத்தின் தலைவர் ஹர்திக் பட்டேல் விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடி இடஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்துமாறு கூறியுள்ளார். இதனால் இப்போதே தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள ராஜ்கோட் போலீசார் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஆசிரியர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி மேற்கொள்ளாத அதிமுக அரசுக்கு தலைவர் கலைஞர் கண்டனம். தமிழகத்தில் உற்பத்தியாகும் பால் முழுவதையும் அரசே கொள்முதல் செய்யவும் வலியுறுத்தல். திமுக ஆட்சிக்கு வந்தால் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் முழுமையாக ஒழிக்கப்படும். கோவை மாவட்ட நமக்கு நாமே பயணத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழகம் முழுவதும் வகுப்புகளை புறக்கணித்து 3 லட்சம் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். நவம்பரில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கப் போவதாகவும் எச்சரிக்கை. ஆதார் வழக்கை விசாரிக்க 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வை நியமிக்குமாறு மத்திய அரசு முறையீடு. உச்சநீதிமன்றம் நிராகரிப்பு. நாளை மாலைக்குள் முடிவை அறிவிப்பதாக தலைமை நீதிபதி பதில். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.